கவிஞர்களாகவும் கற்பனையிலேயே இவ்வளோ வெயிட்டுக்கு மாறும். நார்மல் லைஃபுக்கு வர மாட்டாங்க, இல்லை ஏதாவது மிஸ் பண்ணிடுவாங்க. டாக்டர், இந்த நேர்காணலுடைய ஒரு இறுதி பகுதிக்கு உங்களுடைய நேரம் கருதி, திறமை, டேலண்ட், ஸ்கில், ஒரு திறமையை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கலாம் ஸ்கில்லாக அது மாறுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எதுவும் ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கா, இல்லை அப்படி பண்ணணுன்னா ஒருத்தர் அப்படி மாற்ற முடியுமா? நம்ம நம்ம ரிப்பீட்டடாக பண்ணுற திங்ஸ் தான் நம்மளோட ஸ்கில்லாக மாறுது. ஒன்று இப்போ நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஸ்கில். அப்புறம் கண்ணை மூடிட்டு கூட பண்ணிடுறோம். திறமைசாலின்னு சொல்கிறோம். திறமைசாலி வந்து பிறக்கிறதுலாம் கிடையாது. கண்டிப்பாக வந்து அவங்க ரிப்பீட்டடாக பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. யாரோ டெஃபினட்டாக ஜீனியஸ் கூட ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. தவறுகள்லேருந்து பாடம் கற்று அப்படி அவங்க பாடம் கற்றுக்கிற தன்மை ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரைட். அவ்வளோதான் தவிர அவங்க ஒர்க் பண்ணாமலாம் இல்லை. சும்மா நேச்சுரலாக அவன் ஜீனியஸாக பண்ணுறது. டெஃபினெட்லி அதுக்கு பிஹைண்ட் அந்த ஹார்ட் ஒர்க்கை யாரும் பார்க்குறது இல்லை. எல்லாருமே அந்த வெளியே ரிசல்ட் தான் பார்க்குறாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருந்த பேஸ் ஒர்க்கை வந்து பார்க்குறதில்ல. டெஃபினட்டாக இப்போ வந்து ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க முடியும். மோட்டிவேஷனல் ஸ்பீச்னால ஒருத்தருடைய இதுகள் மாறிடும். பயாலஜிக்கல் இதெல்லாம் மாறி அவர் கொஞ்சம் நேரத்துக்கு மாறும். அதுக்கப்புறம் அவர் வந்து அதை அவங்களுடைய இயல்பு தான் வேலை செய்யும். இப்போ ஒருத்தர் கேட்டோன்னா இன்றைக்கி போய் நான் பண்ணணும்டான்னு சொல்லிட்டு அன்றைக்கி பண்ணிவிட்டு அப்புறம் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி தான். நம்ம வந்து ஜிம்முக்கு போகிறோண்டான்னு சொல்லிட்டு அடுத்த நாளே தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் ரெசல்யூஷன்.